வா இல்ல உமர் கயாம இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய உறவுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்கள் படும் துயரத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்ற திரை என ஆவணப்படத்தை தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிடுகிறார். இல்லை எங்கம்மா பழி வாங்கிறியா? எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த நிலத்திலே நடந்த தேர்தலை போல என் அன்பு சொந்தங்கள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடாது. தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் நம்ம எந்த அளவிற்கு ஒரு இழிநிலைக்கு, ஒரு தாழ்ச்சி வீழ்ச்சி நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெரிய வேண்டும். உலகத்தின் புகழ்பெற்ற பரிசான விருதான நோபல் பரிசை பொருளாதாரத்திற்கு வென்ற அமர்த்தியா சென் அவர் இந்த விருதை பெற்ற பிறகு ஒரு நேர்காணலில் சொல்லுகிறார், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து கீழே அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு அப்போது முதலமைச்சராக இருந்த நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட அமர்த்தியா சென் இப்படி சொல்றாரு, அதுக்கு உங்கள் கருத்து என்னென்று. அவர் சொல்றது சரிதான், ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்கிறவர்களுக்கு இது ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்றாப்ல அவர். இதில் என்ன பார்க்கணும்னா, அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு, இந்திய பெருநிலத்தில் இவ்வளவு நிலம் இருக்கு, 81 விழுக்காடு நிலக்கரி நம்ம மண்ணில் தான் இருக்கு. அப்போ காடு இருக்கு, கடல் இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு, மலை இருக்கு, மனித ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஏழ்மை வறுமை இருக்கு. என் சனா இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்குது, வேட்டி சேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பண்டிகை வருஷம் புறா அவனுக்கு உழைக்கிறான், அவனுக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல் தான். ஆனால் இந்த பொங்கல் பண்டிகை கூட அவனால் கொண்டாட முடியல. ஒரு படி அரிசி கிடைக்குமா, ஒரு கிலோ அரிசி, அரை கிலோ வெல்லம், வேட்டி சேலை கிடைக்குமா?
இந்த நிலைக்கு எப்படி இந்த இனம் தள்ளப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணும். வேற ஒளி வாங்கி கொடுப்பா. என்ன பிரச்சனை இது? என்னது இது? கஷ்டமா இருக்குல்ல, பேச கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு பேச வேண்டியது. இப்ப எதனால இவ்வளவு மோசமான நிலைக்கு நம்ம வந்தோம்னு பார்க்கணும். ஒரு மாண்புமிக்க ஒரு பேரினம் இது எப்படி இவ்வளவு 5 ஆண்டு கால ஆட்சி, திமுகவின் ஆட்சி, மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, அது உரிமை தொகை என்றார்கள். ஆட்சி முடிஞ்சு திருப்பி வரும்போது அதை 2000 தாரம் என்கிறார்கள். இது எந்த மாதிரி அணுகுமுறை? ஏன் 2000 கூட்டி அதிகப்படி தரணும்? இல்லை போன ஆட்சி அதில் நடந்த தவறுகளை மறைக்கவா? இல்லை எது 2000 கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வருவாய் பெருகிருச்சா? 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நீங்க வங்கி கணக்கில் போட்ட 5000க்கு 6800 கோடி இழந்திருக்கீங்க. ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கட்டு போராடுறான், அதிகபட்சம் 100-150 கோடி தான் தேவைப்படும், கொடுத்துருக்கலாம். மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் சம்பள உயர்வு கேட்குறாங்க, அதிகபட்சம் ஒரு 100 கோடி செலவாக கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே எங்கள் அக்கா, எங்கள் ஆத்தா, எங்கள் அப்பையும் கேட்கல. 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் டக்குன்னு 5000 போட்டியில் ஏன் போட்டீங்க? ஏன்? யார் காசு எடுத்து போட்டீங்க? எங்கேருந்து போட்டீங்க? அரசாங்க காசு, மக்கள் காசு எடுத்து போட்டு உங்கள் வாக்கை உறுதி செஞ்சிட்டீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, முதலமைச்சராக இருந்தீங்க, போட்டு ஆத்தா, சின்னத்தா, பெரியத்தாவுக்கு வாக்க உறுதி பண்ணி ஒன்றும் இல்லை. ஒன்னே மாதிரி தான் நானும் ஜனநாயகத்தில் போட்டிடுறேன். அப்போ உரிமைங்கிறீங்க, நீங்கள் 5000 போட்டீங்க வாக்க உறுதி செய்கிறது. இது எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம், எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இது எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது? எப்படி? இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தான், அவன் தேர்தலில் போட்டியிடலை, கட்சி வென்றுச்சு, முதலமைச்சர் ஆகணும். அப்ப இடைத்தேர்தலில் போய் நிற்கிறாரு. நிற்கும்போது அவரை எதிர்த்து கோதண்டராமன் ஒருத்தர் நிற்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியில். சனம் வந்து கேட்குது, இந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஓட்ட போட்டுரும்னு. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு போறாப்ல. கூட வர்ற தலைவர்கள்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா சனம் நமக்கே ஓட்ட போட்டுரும்ல. முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு, 6 மாதத்துக்குள்ள தேர்தலை நின்று வெல்லணும். அப்போ குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் வருது, அதில் போய் நிற்கிறாரு. சனம் கேட்குதுன்னு நம்ம சரி செஞ்சு கொடுக்குறேன்னா நம்ம முதலமைச்சராக இருக்கோம், செஞ்சு கொடுப்போம்னு ஓட்ட போட்டுரும். நம்மளை ஏற்று நிற்கிற கோதண்டராமனுக்கு ஒரு பதவியும் இல்லையே, அது தப்பா போயிடாதா? அப்போ இப்படி நம்மகிட்ட பதவி இருக்கு, செஞ்சு தரோம்னு சொல்லி அப்படின்னா அந்த வார்த்தை லஞ்சமாயிராதா? தப்பா போயிடும். ஆனால் நம்ம மேல நம்பிக்கை இருந்து போட்டா போடட்டும், ஜெயிச்சா செஞ்சு கொடுப்போம்ன்றாப்ல. யாரவன்? யாரு? நம்ம தாத்தன் காமராஜ். அவன் பேரை இன்னைக்கு நிற்கதையா நிற்கிறேன். நீ அதிகாரத்தில் இருக்க 5000 போட்ட, நான் இங்க போறது எப்படி? ஏமாற்று. ஏமாத்துறவன் யாரு? இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறவன் யாருன்னு கூட தெரியலனா உங்களை ஒருத்தனாலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப நாங்க ஒரு படம், நான் வர்றதுக்கு முன்னாடி போட்டி காட்டியிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. என்னன்னா வேற கூட்டத்தில் பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. திறன்னு என் பிள்ளைங்களை, என் தம்பி முரளி எல்லாம் எடுத்தது. 25 வருஷமா, 1/4 நூற்றாண்டா
விசாரணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டவர்கள். இஸ்லாமிய சொந்தங்கள், வேற்று கிரகவாசிகள் அல்ல, நம் இரத்த உறவுகள். இஸ்லாத்தை ஏற்றதாலே நீங்க அந்நியன்னு பார்க்கிற. உன்னை நீ தெரிஞ்சுக்க, மார்க்கம் வந்தது நாம இங்கதான் இருந்தோம். நீ நல்லா கவனிச்சுக்கணும். திரும்ப திரும்ப உன்னை சொல்றேன், உன் மகன் கேட்டுக்க. இஸ்லாமியன் தமிழனாகல, கிறிஸ்தவன் தமிழனாகல, தமிழன் தான் இஸ்லாத்தை ஏற்றுகிறான். தமிழன் தான் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறான். தமிழன் இந்து அல்ல, இந்துவாக ஆக்கப்பட்டிருக்கிறான். சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ற வெள்ளக்காரன் போட்ட ஒற்றை கையெழுத்தில் நான் முருகனை வழிபடுகிற சைவன், வீர சைவன், சிவனை வழிபடுகிற சிவ சமயம். என் அப்பனுடைய சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் என்று எழுதியிருக்கு. இப்பவும் என்னுடைய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, கோத்திரம் என்னன்னு கேட்கும்போது எனக்கும் என் மகனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் சிவ கோத்திரம் என்றுதான் சொல்றோம். என் சமயம் சிவனை வழிபடுகிற சிவ சமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம், முருகனை வழிபடுகிற சைவம். வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்துல நான் இந்துவா ஆக்கப்பட்டேன். அவன் சீக்கியன், அவன் பௌத்தன், அவன் சமணன். இந்துவா ஆக்கப்பட்டோம். நாங்க இந்து இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்க இங்கதான் இருந்தோம். எதனால மாறணும்? எதனால மாறணும்? எதனால மாறணும்? பரப்பைய வீதியில வராத, சாணாப்பைய தெருவில் வராத, பள்ளப்பைய வராதேன்னா இந்த பறையம் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா மாறிடலாம்னு மாறிட்டான். ஆடா பள்ளப்பையில என்ன, ஆடா பரப்பையில என்ன, இஸ்லாத்தை ஏற்றேன் வாங்க பாயின்னா. பள்ளம் பறையனா இருக்குது இந்த இழிவை சுமப்பதற்கு இஸ்லாமா மாறி வாங்க பாயின்ட்டான். போயிட்டேன், அவ்வளவுதான். தட்சாலி வரானர், இவ்வளவுதான், இவ்வளவுதான். நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன, அவன் வந்தா நல்லா வெள்ளையா இருந்தான், நெத்தியில கை வச்ச ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டோம். இப்படிதான்டா டே பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, இவ்வளவுதான்டா. இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். எங்க அண்ணன் பழனி பாபா. ஏன் ஏன் பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பாராட்டாது, ஒரே இறை, ஒரே வழி, நபிகள் மொழி, ஏற்ற எல்லோரும் சமம் என்று கருதும். இதுதான் மார்க்கம். இஸ்லாம் என்றால், மார்க்கம் என்றால் என்ன? தூய வழி. அதை புரிஞ்சுக்கணும். போட்டு ஏதோ இஸ்லாம் என்ன வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட நினைச்சு. இங்கே எவனும் பாவரின் பேரன் இல்லை தம்பி. என் சின்ன தமக்க பெரிய தமக்க எங்க ஆத்தாப்பேன். என் ஊர் இளையாங்குடி புதுவில் இருக்கவெல்லாம் என் சொந்தக்காரன். காயல் பட்டினத்துக்குலாம் என் சொந்தக்காரன். சும்மா எவனாவது வந்தே போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபாயின்னு வச்சுக்க. இந்த சூ கூட விலை உயர்ந்தது, தேஞ்ச பிஞ்ச செருப்பை வச்சு அடிச்சுருவேன், தோலைச்சு புரியும் பார்த்துக்க. நீ சும்மா ஏண்டா அறிவுன்னு ஒன்று இருக்காடா. உலகத்தில் வரலாறு முழுக்க போய் படிடா, வரலாறு முழுக்க போய் படிடா பைத்தியக்கார பையில. உலகம் முழுக்க போய் பாடுற. எந்த மனிதனையும் சாதி மதத்தை வச்சு கணக்கெடுவதில்லடா, மொழி இனத்தை வச்சு தான்டா மதிப்பிடுவான். சான்று வேணுமா? ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் முழுமைக்கும் கிறிஸ்தவன், ஒரே மதம். பிறகு எதுக்குடா இத்தனை நாடு? எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு டென்மார்க், எதுக்கு சுவிஸ், எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு நார்வே, எதுக்கு ஜெர்மனி? எதற்கு? எதற்கு? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இதாண்டா உலக கட்டமைப்பு. பைத்தியக்கார. இங்கிலாந்து ஒரே மொழி, ஒரே மதம், கிறிஸ்தவன். ஒரே இறை, இறைமகன் இயேசு. அப்புறம் ஏண்டா அயர்லாந்து தனியா போச்சு? ஏன் போச்சு? டிவேலரா எதற்காக அயர்லாந்து தனிநாடு கேட்டான்? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இதாண்டா உலகம். இதை படிக்காம நீ என்னத்துக்கு பள்ளிக்கூடம் போற, கல்லூரிக்கு போற? எதுக்கு போற? எதுக்கு போற? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஓர் இறை, ஒரு வழி, நபி மொழி, ஒரே மதம் பிரிஞ்சான். அங்கிருந்து பங்களாதேசம் பிரிஞ்சு. உருது ஆட்சி மொழி என்றார் முகமது அலி ஜின்னா. என் தாய்மொழி என்னாச்சு என்றான் முஜிபுர் ரஹ்மான். அதான்டா. அவன் உருது, நான் வங்காளி. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். அவன் வங்காளி, அவன் உருது, அவன் அரேபியன், நான் தமிழன். இதான்டா கோட்பாடு. வைத்தியக்கார
இங்க கிறித்தவனும் ராபர்ட் கிளை வாரிசும் இல்ல, இங்க இருக்கிற இஸ்லாமியன் பாபரின் பேரனும் இல்ல. பார்த்து பேசிக்க, தொலைச்சு போயிருவீங்க. ஆமா, ஓட்டு போட மாட்டேன், போடாத போடாதடா, போடாத. உன்னை யாரு கேட்டா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? ஓட்டுக்காக நிக்கிற மகன் மாதிரியா இருக்குது இது? சாதி பார்த்தா போடாத, சாதிக்கணும்னு துடிக்கிற என் எண்ணத்தை பார்த்தா போடு. முன்னாடி நிக்கிறவன் என்ன மதம்னு தாடாத, உன் மகன் நான் பார்த்தா எனக்கு போடு. நான் போயிட்டே இரு, எவனுக்கோ போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இத்தனை வருஷம் போடாத ஓட்ட எனக்கு போட்டான்னா போடலைன்னு போடலைன்னு என்ன ஓடு. மறுபடியும் என் ஸ்டாலின்ட்ட நாட்டை கொடு கொடு. 2 வயசு பிள்ளை இப்போ கற்பழிக்கிறேன், இன்னொன்று கருவில் இருந்து வெளியில் வரும்போதோட கற்பழிப்பேன். அடுத்த 5 ஆண்டு கொடு கொடு. 6 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காளுங்க, இன்னொரு 6 லட்சம் பேர் அடுத்த 5 ஆண்டுல. போடா போடா. இங்க 2 தான் தம்பி போட்டி. ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் தரமாட்டேன் தரமாட்டேன். அப்ப என்ன தருவாய்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது உனக்கு சிறந்த வாழ்க்கையை தருவேன். 3 இலவசம் என்ற சொல்லே இல்லாது என் நிலத்தில் ஒழிப்பேன். இலவசம் வார்த்தை என் வரலாற்றில் நான் அழிப்பேன். அப்ப எப்படி நீ என்னதான் செய்வ? கல்வி, உயர்ந்த கல்வி, உலகத்தரத்திற்கு கல்வி. என் பிள்ளைகளுக்கு முதல் கையெழுத்து போடுவேண்டா முதலமைச்சர் சீமான். அப்ப 2வது கையெழுத்து பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் மடமை, மாபெரும் கொடுமை. அவன் என்ன பண்ணுவேன்? ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்விக்கு கடன் கிடையாது, கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அப்ப என்ன பண்ணுவேன்? பேசுறேன் பாரு. உன் மகன் பேசுறேன் பாரு, உடன் பிறந்தவன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். புரியுத? பெத்து என்ற ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் என்ன படிக்கிறான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, அவனும் நானும் முடிவு பண்ணுவோம். ஐயா நான் டாக்டர், போயா படி. ஐயா நான் இன்ஜினியர், போயா படி. ஐயா நான் போறேன் அப்படி ஆராய்ச்சி படி. என்ன படிக்கணுமா? ஓட போறேன் ஓடு, பாட போறேன் பாடு, ஆட போறேன் ஆடு. என்ன படிக்கிறான்னா படிப்பு. ஒண்ணுமே வரல, டூரிஸ்ட் கைடு, ஊர் ஊரா சுத்தி சுத்தி பாயா. ஊட்டிய பாரு, கொடைக்கானல பாரு, ஏற்காட பாரு. ஐயா இவையா வெளிநாட்டுல இருந்து இந்த சுற்றுலாவுக்கு வருவான், அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டியா உனக்கு 2 லட்சம் சம்பளம்யா, போய. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லே இங்க இருக்காது. வறுமைக்கும் வறுமை வரும். ஒழிச்சு காட்டுனால மட்டும் பாரு. நீ வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. வெட்டி பேச்சு, சாதி பேச்சு, மதம் பேச்சு தொலைச்சு போடுவேன். போய் உடற்பயிற்சி செய்யணும், நூலகம் இருக்கும், படிக்கணும், ஒழுங்கா வேலை செய்யணும், சம்பளம் வரும், சாப்பிட்டு நிம்மதியா வாழணும். போட்டு சாதி பெருமை பேசி மத பெருமை பேசி தொலைச்சு போடுவேன். பச்சை மட்டையோடு தான் வருவேன் எல்லா பேருக்கும். ஒழுங்கா தெரியணும், ஒழுங்கா தெரியணும். ஏன் என்ன இப்படி பேசுறேன்? இப்படித்தான் ஆட்சியை செய்வேன். நீ எப்படி வேணாலும் இரு, ஏதோ மணிக்க உனக்கு மிக்சி தரேன், கரண்ட் தரேன், ஃப்ரிட்ஜு தருவாரு, அதுக்குள்ள எதை வைப்ப? அதே வந்து தருவேன். காய்கறி எதை யாரு தருவா? என் விவசாயி தான் தரணும். மிக்சி மிளகா மஞ்சள் இந்த மல்லி யாரு தருவா? எங்க அப்ப சம்சாரி விவசாயி. கிரைண்டர் அரிசி பருப்பு உளுந்து யாரு தருவா? எங்க விவசாயி. ஒழுங்கா வச்சு கிரைண்டருக்கு போடாம விவசாயிக்கு போட்டு நாட்டை காப்பாத்து காப்பாத்து. நேரம் ஓடிட போகுது. ரொம்ப முக்கியமான இது நம்ம ஆட்சி முறை. உன் மகன் சொல்லும்போது, உன் அண்ணன், உன் சித்தப்பன் சொல்லும்போது என்ன தரான் தெரியுமா? சர்வாதிகாரம் ஆட்சி செய்வேன்றாப்ல, அன்பான சர்வாதிகாரி என்றாப்ல. அன்பான சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவேன். வேணும்னா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. அன்பான சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவேன். பாரு எப்படி ஆட்சி நடத்துவேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இவனை யாருன்னு சொல்ற? சர்வேஸ்வரன்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ ஆற்றலும் கொண்ட இறை, சர்வ ஈஸ்வரன், சர்வ அதிகாரம், முழுமையான ஆளுமை, முழுமையான அதிகாரம், எல்லாம் பெற்றவன் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் என்ன கேட்டாலும் தீர்த்து வைப்பான். அப்ப சர்வாதிகாரம்
நீ என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கணும். அதுதான் சர்வாதிகாரம். புரிஞ்சிருச்சா? அந்த ஈசனின் பேரை முன்னாடி நிற்கிறேன், நீ என்ன கேட்டாலும் சரி பண்ணு. இந்த பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையிலிருந்து மாத்திரண்டா, டை இதுல இருந்து மாத்திரண்டா, முத்திரையிலிருந்து மாத்திரம். தமிழ்தாய் வாழ்த்து இதுவரை பாடினதை தூக்குறோம்டா, வேற பாட்டுறா. அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருதுடா, அந்த நாடை தூக்கி தெருவோடு போட்டு வேற தமிழ்தாய் போடுறோம்டா. தம்பி, ஒன்னிலிருந்து இல்ல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் மாத்துறேன். தலைநகரையும் மாத்துறேன், தமிழ்நாட்டையும் மாத்துறேன். 5 தலைநகர். உனக்கு கோயம்புத்தூர் ஒரு தலைநகர் வைக்கிறேன், ஈரோடு, திருப்பூர், சேலம், அதுக்கு மையா தொழில் துறைக்கு ஒரு தலைநகரம், நிர்வாகத்துக்கு திருச்சி, கலை பண்பாடு துறைமுகத்துக்கு கணினிக்கு சென்னை, கலை இலக்கிய பண்பாட்டுக்கு மதுரை, மெய்யியலுக்கு வழிபாட்டுக்கு கன்னியாகுமரி. 5 தலைநகரம். நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பிரித்து வச்சிடறேன். அது தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ சும்மா சொல்கிறேன், எல்லாத்தையும் மாத்துறேங்கிறது. இப்போ நான் சொன்னவொன்னே அவருக்கு மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெறுதுன்னு தலையை எடுத்துட்டாப்ல. தலைநகர தலை எடுத்துட்டு 5 நகரத்தை உருவாக்குறேன்ட்டாப்ல. யாரு? நம்ம ஐயா. என் பிள்ளைய தொட்டின்னு வச்சுக்க, சுட்டு அந்த இடத்துல கொண்டு வந்தானே. இப்போதான் அவருக்கு சூடு சொன்ன வந்து, நான் அப்படி இனிமேல் கற்பழிச்சா தூக்கில் போடுறேன் இருக்காப்ல. இது மாதிரி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை தான் நாம் முன்னெடுக்கிறோம். சர்வாதிகாரம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு. இப்போ சர்வாதிகாரத்திற்கும் தீவிரவாதத்திற்கும், சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. முதல்ல இந்த அடிப்படையை என் பெற்றோர்களும் என் உடன் பிறந்தார்களும் புரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு, அது வழங்கணும். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் வெவ்வேறு. தீவிரவாதம், அதுல எந்த வேலையும் தீவிரமா செய்வேன், எதை எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாட்டோட செய்வான், தீவிரமா செய்வான். அவன் ரொம்ப தீவிரமான ஆளு, எது கண்ணும் கருத்துமா தீவிரமா பண்ணுவான், தீவிரமா பண்ணும். நல்லா அது அந்த தீவிரமா ஈடுபடு, தீவிரமா பாராடு, தீவிரமா போராட்டம், தீவிரமான போராட்டம். எப்படி போராட்டம்? முன் வச்ச ஒரு கோரிக்கை, துப்புரவு பணியாளர்கள் எங்களை தனியாற்ற ஒப்படைக்காதேன்னு 10 நாள் தொடர்ந்து போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? தீவிர போராட்டம். விளங்குதா? அது தீவிரவாதம். ஸ்டெர்லைட்டை மூடு, போராட்டம் தீவிரவாதம். அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பது சர்வ அதிகாரம் படைத்த ஆட்சியின் கடமை. சர்வ அதிகாரம் அது செய்யல. இப்போ கோரிக்கை வச்சு போராடின மக்களை துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுது, அது அது பயங்கரவாதம். ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா? புரியுதா? புரியல? இன்னும் புரியாது உனக்கு. இங்க பாரு, கோரிக்கை முன்வைத்து போராடுவது தீவிரவாதம். கருத்தில், நோக்கத்தில், கோரிக்கையில் முழு ஈடுபாடு காட்டி போராடுவது தீவிரவாதம். இப்ப சட்டமன்றத்தில் வாதம், ஆளுங்கட்சி ஒரு வாதம், எதிர்கட்சி ஒரு வாதம், தீவிரவாதம். தர்க்கம், தீவிரமா தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, தீவிரவாதம். அடுத்து நாடாளுமன்றம். அங்க பாரு, நாடாளுமன்றத்தில் வாதம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி தீவிரமா வாதிடுது. நீதிமன்றம், ஆளுங்கட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர், அந்த பிரதியுடைய வழக்கறிஞர், இந்த 2 பேரும் மோதிக்கிறாங்க. நீதிபதிக்கு முன்பு வாதம். அப்படி இல்லை, ஒரு அவர் எதிர்கட்சி வக்கீல் சொல்றது மாதிரி இல்லை, இல்லை இல்லை, ஆளுங்கட்சி அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றது மாதிரி இல்லை என்று தீவிரமாக வாதிட்டுக் கொள்வது தீவிரவாதம். இன்னும் புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி வேறு. பட்டிமன்றம், புகுந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, இல்லை பிறந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா, அப்ப 2 கருத்து மோதுவாரு. இது தீவிரமான வாதம். பட்டிமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், பாராளுமன்றம், இந்த மாதிரி மக்கள் கருத்துக்கு கருத்து தீவிரமாக மோதிக்கொள்வது, பேசிக்கொள்வது தீவிர தர்க்கம், தீவிரவாதம். பயங்கரவாதம் அப்படின்னா, உங்க மகன் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன், இந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவன் என்ன பண்றான், என்னைய குண்டாசுல தூக்கி உள்ள போட்டு அடைக்கிறான்ல, கருத்தை, அது பயங்கரவாதம். இப்ப புரிஞ்சிருச்சு, கைதட்டிட்ட. இவ்வளவுதான்.
இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விடு. இவ்வளவுதான். ஒரு கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள முடியாது, அவன் கழுத்தை நெரித்துக் கொள்வது பயங்கரவாதம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. அழித்து ஒழிப்பது, உங்களை பேச வச்ச அந்த கருத்தை, அந்த மனிதனுடைய குரலுக்கு, அவன் கருத்துக்கு பதில் கருத்து கொடுப்பது, அந்த கருத்தை சகித்துக் கொள்வது ஜனநாயகம். அவன் கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை வைப்பது தீவிரவாதம். அந்த கருத்துக்குரியவனை அழித்தே ஒழித்து விடுவது பயங்கரவாதம். இது பயங்கரவாதம். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் வேறு. புரிஞ்சுக்கிடுச்சு. அடுத்து, சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. எது கொடுங்கோன்மை? இப்போ ஒரு போராட்டத்தில் போராடுறாங்க. உங்க கோரிக்கை என்னன்னு துறை சார்ந்த அமைச்சர் அல்லது அதிகாரி வந்து கேட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பது சர்வ வல்லமை. சர்வ வல்லமை கொண்ட ஈசா, சர்வ வல்லமை கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம்ல, ஏக இறைவனே அப்படின்னு சொல்றோம்ல, அளவற்ற அன்பாளனே நிகரற்ற அருளாளனேங்கிற மாதிரி சர்வ வல்லமை படைத்த அரசு. அந்த அரசு மக்களின் குறையை, எல்லாம் அல்ல இறைவன் எப்படி மக்களின் குறையை தீர்ப்பான், அதுபோல எல்லா ஆளுமையும் கொண்ட அரசு அந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கணும். அது அரசின் கடமை. அதை செய்து கொடுப்பது சர்வ அதிகாரத்தின் அழகு. ஆனால் கோரிக்கை வைக்கிற மக்களை அடித்து துன்புறுத்தி இழுத்து வண்டியில் ஏற்றி சிறைப்படுத்துவது, வழக்கு போடுவது, இதெல்லாம் தடியடி நடத்துவது, அது வந்து சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மை. செவிலியர்கள் போராட்டம் பார்த்துக்க. மாற்றுத்திறனாளி, இதை ரொம்ப கொடுமை. அவன் மாற்றுத்திறனாளி கூட 2000 தான் கேட்குறான் இந்த ஊக்கத்தொகை உதவி. அதுக்கு போராடும் போது அந்த போராட்ட கோரிக்கையை ஏற்றது நிறைவேற்றி கொடுக்காம நள்ளிரவில் பாறை வந்துருக்குல லாரியை கூட்டிகிட்டு வந்து தூக்கி அள்ளி போட்டு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி அப்படி குப்பை மாதிரி தூக்கி போட்டு ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போய் இருட்டுக்குள்ள பிரித்து இறக்கி நடுக்காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துச்சு பாரு. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கோன்மை. அப்போ சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. பார்வையற்றவர்களை, நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளை நள்ளிரவில் காட்டுக்களை விட்டு வந்த அரசு சர்வாதிகார அரசு அல்ல, கொடுங்கோன்மை அரசு. இங்கே பாரு, கூவாத்தில் தூய்மை பணியாளர்கள் நின்று போராடுறான் பார்த்துக்க. இந்த பாரு இது அடிக்கிறாமரா, இதான்டா கொடுங்கோன்மை, இதுதான் கொடுங்கோன்மை. சிஐக்கு எதிரான போராட்டம், இப்போ கூடங்குளம் அணு உலை ஒரு அரச கொடுங்கோன்மை. 2 ஆண்டுகளாக மக்கள் போராடுறாங்க. போராடுற ஒவ்வொருத்தையும் மேலையும் 600, 700, 800 வழக்க போட்டு சித்திரவதை செஞ்சிச்சு. அது வந்து சர்வாதிகாரம் இல்லை, அந்த ஆட்சி முறை கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை அது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளிகள் அந்த கூலி உயர்வு கேட்டு போராடும்போது ஒன்று கூலி உயர்வு கொடுக்கணும். அவன் உழைப்புக்கு தான் ஊதியம் கேட்குறான். அவன் உழைப்பில் தான் நீ லாபம் ஈட்டுற. லாபத்தில் இதை 1 விழுக்காடு 2 விழுக்காடு கூட கேட்குறான். அதுக்காக தடியை நிறுத்தி துப்பாக்கி நடத்தி 19 பேருக்கு மேலே தாமிரபரணி ஆற்றங்கரையில் கொன்று குவிச்சுது. அதுக்கு பேர் என்ன? கொடுங்கோன்மை. அரச பயங்கரவாதம். பாரு, சுட்டு கொன்று மிதக்க விட்டுருச்சு பாரு, எப்படி செத்து கிடக்கிறான் பாரு. யார் நினைக்கிற? நம்ம அக்கா அது அண்ணன் தம்பி தான் பாரு. இங்க பாருங்க, பரமக்குடியில் துப்பாக்கி சூடு. தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய போற போது அந்த கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி, துப்பாக்கி சூடுங்கிறது கடைசி. அப்போ முதல்ல தண்ணீர் பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை கொண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம். இது 3ஐயும் விட்டுட்டு எடுத்தவொடனே துப்பாக்கி சூடுங்கிறது கொடுங்கோன்மை. விளங்கிடுச்சுல? கொடுங்கோன்மை அரச பயங்கரவாதம். தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற. பாரு எப்படி சுட்டு போட்டிருக்கணும். இது உனக்கு நல்லா புரியணும். தூத்துக்குடி போராட்டம் மக்கள் புரட்சி. ஸ்டெர்லைட்டால எனக்கு நீர் நஞ்சாயிருது, காற்று நஞ்சாயிருது, நுரையீரல் தொற்று புற்று வந்து என் மக்கள் சாகிறான், 60-70 விழுக்காடு புற்றுநோய் ஆயிடுச்சு, இதை மூடுன்னு சொல்கிறான். சொல்லும்போது மக்கள் கிளர்ச்சி அணிவகுத்து வராங்க. அங்கே தலைவனும் இல்லை, ஒரு கொடியும் இல்லை, வெறும் மக்கள். இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வரும்போது
நீங்கள் ஒரு முன்னாடி ஒரு 2-3 பேர் வந்து மனுவை கொடுத்துட்டு போங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருது. ஒரு தடுப்பானை போட்டு 2 பேர் 3 பேர் முக்கியமானவங்க வந்து ஆட்சியர்கிட்ட மனுவை கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் கலவரம் வரும்னு எப்படி முன்கூட்டியே கணிச்சது? சரி, கணிச்ச. இப்போ கலவரமே வந்துச்சு. என்ன வந்துச்சு? மாவட்ட ஆட்சியர் ஒளிகன்னானா நின்று கத்திட்டு போக மாட்டான்னா இல்லை. அப்படியே வந்தாலும் தண்ணீரை பீச்சு அடிச்சிருக்கலாம், தடியடியே நடத்திருக்கலாம், கலைச்சிருக்கலாம், கண்ணீர் போக கொண்டே வீசி கலைச்சிருக்கலாம். நீ உயர்ந்த வாகனத்தை கொண்டு வந்து அது மேலே ஏறி கலவரம்தான் வரும்னு எப்படி படுத்த? தொலைநோக்கில் தூரம் இருந்து சுடுற ஸ்னைப்பருங்கிற துப்பாக்கியை தொலை தூரத்தில் குறிபார்த்து சுடுற அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எப்படி ஏற்கனவே ஆயுதத்தோடு தயாராக இருந்த? எப்படி இருந்த? கலவரம் வரும்னு சொன்னவன் யாரு? சுட சொல்லி உத்தரவு போட்டவன் யாரு? எங்கிருந்து வந்தது? யாரு உனக்கு சொன்னது? அப்படியே சுட்டாலும் இடுப்பு கிழதன்னு சொன்ன எடுத்தவன கழுத்துல நெஞ்சில் எப்படி சுட்ட? இந்த செயல்தான் என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, அரச பயங்கரவாதம், கொடுங்கோன்மை. மக்களின் புரட்சியை அடக்கிய ஒருவர் புரட்சி தமிழன் என்று பட்டம் போட்டுருக்காப்ல. பார்த்துக்க. இதுக்கு பேரு கொடுங்கோன்மை, அரச பயங்கரவாதம். நாம சொல்லுகிற, உங்கள் பிள்ளைகள் சொல்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது, ஐயா இறை என்பவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். உங்க மகன் சொல்றது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அரசுக்கு எந்த நலனும் இல்லை, நாட்டுக்கும் மக்களுக்குமான நலன். ஏன்? உங்கள் மகன் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்கள் நலனுக்கானவன். உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் இந்த அரசு செய்யும். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்று மதிப்புமிக்க நம்முடைய ஐயா இறை என்பவர்கள் எழுதுற. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தும், தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்தும், கருணை காட்ட வேண்டிய இடத்தில் கருணை காட்டியும், கருணை காட்டி அரவணைப்பதே தலைமை பண்பு என்கிறார். ஒரு தலைவனுக்கு அழகே அதான் என்கிறார். அந்த அந்த ஆளுமை உள்ள தலைமை தான் சர்வாதிகாரி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்றால் என்னன்னு. இது பனை, நீங்க பார்க்கும்போது பனையா இருக்கு, தெரியுதுல, நல்லா பார்க்குறீங்க. இந்த பனை பழுது நீக்கலைனா, பழுது எது பாருங்க, இது பனை தான். எப்படி கருக்கு மட்டையால் சூழ்ந்து இருக்கு. அப்போ அந்த கருக்கை கிழிச்சு விடணும், கத்தி வச்சு கிழிச்சு விடணும், கீழே கிழிச்சு விடணும், கழிச்சு விடணும். அப்படி கழிச்சு விடும்போது பனைக்கு வலிக்கும் தான், கீறும்போது உடம்புல வலிக்கும் தான். அந்த வலியை பொருள்படுத்தி விட்டா பனை பனையாகாது, பலன் தராது. இந்த கருக்கு மட்டையோட இருந்தால் எப்படி ஏறுவ? எப்படி பயன்பெறுவ? அது காய்க்கும், நொங்கு தரும், எல்லாம் தரும். எப்படி போய் எடுப்ப? எப்படி பலன் பெறுவ? எப்படி பனையாகும்? அப்போ என்ன பண்ணணும்? அந்த கருக்கை கழிக்கணும். அந்த கழிக்கும் போது பனைக்கு வலிக்குமா? வலிக்கும். அந்த வலியை பொருள்படுத்தாமல் அந்த மட்டையை கழிக்கிற செயல் இருக்குல்ல, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்குதா? விளங்கிருச்சு. இல்லைன்னா பனை பனையாகாது, பலனும் தராது. ஊர்படாத கழுதெம்பில ஒன்னத்துக்கு உதவாதது தெண்ட கர்மாந்திரம் இல்லை, அந்த கர்மாந்திரம் ஆயிரும். இப்போ தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், இது நம்முடைய ஆசிரியர், நம்முடைய அறிவு கருவறையாக இருக்கிற அன்னை ஆசிரியர் பெருமகள் பிள்ளைக்கு பாடம் நடத்துகிறார். அவர் மனதுக்குள்ள அந்த பாடம் பதியலை, நினைவில் தங்கலை. அப்போ அந்த பாடத்தை 3 முறை வீட்டில் போய் எழுதிட்டு வா, வீட்டு பாடமா அப்படின்னு சொல்கிறான். இந்த குழந்தைக்கு வீட்டு பாடத்தை பெற்று அந்த குழந்தைக்கு அவ பார்வையில் ஆசிரியர் பெருமகள் ஒரு சர்வாதிகாரியா தெரியும். ஐயோ இந்த டீச்சர் ஐயோ கொள்றாள் அப்படின்னு. ஆசிரியருக்கு ஏதாவது நன்மை இருக்காதுல்ல? இல்லை. நலன் யாருக்கு? மாணவனுக்கு. அப்போ அந்த ஆசிரியரின் செயலுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்கிருச்சுல? அடுத்து பாரு, ஆசிரியரின் கண்டிப்பு தான், அதுதான் அன்பான சர்வாதிகாரம். அதுதான் அன்பான சர்வாதிகாரம். அடுத்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், சின்ன பிள்ளை, கோழி குண்டு அடிச்சு. அம்மா வர்றா, இளங்கால வெயிலியா, பசி பொறுக்க மாட்டாயா, கண்ணை கட்டிட்டு மயக்கமா இருமியா, சாப்பிட்டு போய் விளையாடு ராஜா. என்னையவே எங்கள் அம்மா சொன்னது தான். கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது, ஐயா போய் சாப்பிட்டு போய் விளையாடு ராஜா. முதல்ல ராஜா, திரும்பி வரும்போது ஐயா சொல்றதை கேளியா, போய் சாப்பிட்டு போய் விளையாடியா. அப்புறம் ஐயா. 3வது முறை வரும்போதும் போகல விளையாடு. ஏடாய் சொல்றதை கேட்க மாட்டியா ஐயா, போயா சாப்பிட்டு வந்து விளையாடியா. அப்புறம் வீட்டுக்கு போக என் தங்கச்சிக்கிட்ட,
அண்ணன் வந்து சாப்பிட்டானா வரல என்னொன்னே அங்கிருந்து இந்த தாய் விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு நேரா வரான். ஏண்டா டேய், அப்ப எங்க அப்பனுக்கு ஈனப்பைய மயனே தரதல பையன் மயனே என்ன சொன்னாங்க அதில் விடாதா, இங்க வாடா சாப்பிட்டு போய் பட் பட் அப்படின்னு அடிச்சு இழுத்துட்டு வரா பாருங்க. அதுக்கு பேர் என்ன? தாயின் பேரன்பு. தாயின் கண்டிப்பு அன்புன்னு பாருங்க, பேரன்பு. சாப்பிட்டு போய் விளையாடியாங்கிறது தாய் தன் பிள்ளை மேல வச்சிருக்க பேரன்பு, பெரும் பாசம். அந்த பாசம்தான் அன்பான சர்வாதிகாரம். புரியுத? உன் மகன் பீஸா பர்கரு கோக்கு ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றேன். சாப்பிட்டா தெரியும் அதிக எடை போடும், உடல் நோய் தொற்று வரும், இதய துடிப்பு குறையும், ரத்த அழுத்தம் கூடும், செத்து போயிடுவான் சீக்கிரம்னு தெரியும். என்னத்தையாவது தின்ட்டு போடா அப்படின்னு நீ சொன்னா நீ அப்பனா இருக்க முடியாது, குப்பன் ஆயிடுவேன். அந்த நேரத்தில் டேய் அதெல்லாம் சாப்பிடாதையா, நம்ம உணவு இருக்கியா, இங்கே வாயா, இட்லி தோசை இருக்குது, கூழ் இருக்குது, கம்பு வரகு சாமை இருக்குது, இந்த பழங்கள் இருக்குது, காய்கறி இருக்குது, இதை சாப்பிடியா, இதே உடம்புக்கு நல்லது, முட்டை சாப்பிடியா, பால் சாப்பிடியா என்று சொன்னால் அதை கண்டித்து சொல்றீல, அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளங்கிடுச்சா? இதை விட உலகத்தில் எந்த பேராசிரியனும் வந்து உனக்கு பாடம் நடத்த மாட்டேன். நான் ஓட்டுக்காக நின்னா இதெல்லாம் தேவையில்லை, நாட்டுக்காக நிற்கிறேன். வாக்குக்காக நின்னா அதை பேச வேண்டியதில்லை. உன் வாழ்க்கைக்கு உனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்கச்சி இருக்குல்ல, என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நிற்கிறனால இதை பேசுகிறேன். இல்லைன்னா இவங்கள மாதிரி சொல்ல தெரியாதா? வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இலவசம், மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு தளம், ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இப்ப கேவலமா கைதட்டி சிரிக்கிறீல்ல, அண்ணன் எப்படி கொடுக்குற சொல்லும்போது கேவலமா இருக்குல்லடா. அப்ப ஏன்டா 10,000 தரேன், அண்டா தரேன், பிரிச்சு தரேன் போது சிரிக்கல? நீ ஏன் சிரிக்கல? ஏன் சிரிக்கல? என்கிட்ட கேளு, எப்படி கொடுப்ப ஒரு கிலோ தங்கம்? இவனெல்லாம் எப்படி கொடுப்பானோ அப்படிதான் நானும் கொடுப்பேன். எப்படி? இப்ப இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப தாயின் பேரன்பு தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தை சாக கிடக்குது, இந்த குழந்தை சாக கிடக்குது. இதுக்கு ஊசி இருக்கு என்கிட்ட, ஊசி மருந்து, குழந்தைய புழைக்க வைக்கிற ஊசி மருந்து. நான் டாக்டர். போட்டா குழந்தை புழைக்கி, போடும்போது குழந்தைக்கு வலிக்கு. குழந்தைக்கு வலிக்குமேன்னு விட்டுட்டு போயிட்டேன்னா குழந்தை செத்து போகும். குழந்தைக்கு வலிக்கிற அந்த சற்று நேர வலியை பொருட்படுத்தாது ஊசியை போட்டு குழந்தைய புழைக்க வைக்கிறேன்லடா, அந்த முயற்சி தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். புரிஞ்சிருச்சு? இந்த ஆட்சி முறையைத்தான் உன் மகன் தருவேங்கிறேன். இப்ப ஊசியை போடுறாரு, வலிக்குது, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை பொழைக்குது. இதுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இப்ப இந்த ஆட்சி முறையைத்தான் நம்ம ஆட்சி பின்பற்றுது. இதுதான் நம்ம அரசு, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறையை. இங்கே என்ன என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், என் பெற்றோர்கள்? குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்ற இங்கே அதிகபட்ச, குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்ற இங்கே அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுது. கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளாதவன், கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளிடுகிற தகுதியை பெற மாட்டான். தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் ஒருபோதும் தலைமை ஏற்கிற தகுதியை பெற மாட்டான். கற்றுக்கொள்ள இயலாதவன் கற்பிக்கிற ஆற்றலை பெற மாட்டான். புரியுதா? படிக்க இயலாதவன் படிப்பிக்கிற ஆற்றலை பெற மாட்டான். எது ஒன்றையும் இழக்காதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. இந்த அடிப்படையில் நம்ம ஆட்சியை கட்டமைக்கிறோம். எப்படி? இவர் அதை சொல்லிட்டேன், அதுதான் உனக்கு அந்த தத்துவமா சொன்னதை அப்படி போட்டிருக்கேன். வேக கட்டுப்பாடு எப்படின்னு சர்வாதிகம். இப்போ 60 ஐரை மாத்திரை, அதாவது கிலோமீட்டர், ஆங்கிலத்தில் கிலோமீட்டர், நம்ம இதில் ஐரை மாத்திரை. இந்த வேகத்தில் போகணும்னு அதை போக்குவரத்துலையும் காட்டுவேன், காவல்லையும் காட்டுவேன். நீ பார்ப்பேன், இப்படி ஒரு வளைவு போட்டுருவேன், இங்கெல்லாம் கருவி வச்சிருவேன், சிசிடிவி கண்காணிப்பு. நீ 60 ஐரை மாத்திரை கிலோமீட்டர் தான் போகணும்னு வளைவு சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு குரல், அன்பான பயணிகள் கவனத்திற்கு, 60 ஐரை மாத்திரை வேகத்தில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மீறினால் தண்டனைக்கு ஆளாவீர்கள்.
சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எவன் பார்க்குறான்னு நினச்சி ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி கூட போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த இடத்துல உன்னை குறுக்க வந்து கை கட்டிடுவாப்புல. ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி 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 போயிட்டீன்னு வச்சுக்க, தம்பி இங்கே வாங்க, நீங்கள் தானே, இல்லை நான் இல்லையே, அங்கேருந்து அந்த 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 இடத்துலேருந்து இங்கே படம் வந்திருக்கோம், இந்த வண்டி இந்த வண்ணம் இந்த எண்ணு இந்த வந்துக்கிட்டு இருக்கான், இவன் கொஞ்சம் விதியை மீறிட்டான், குறுக்கு வந்துடுவாப்புல. நீங்கள் தானே, இல்லையே காணொலிக்க இதுதானே, ஆமாம், நீங்கள் வேகமாக வந்ததுக்கு ஒரு 1000 தண்டம், போய் சொன்னதுக்கு ஒரு 1000 2000 தண்டம், உங்கள் ஓட்டுநர் உரிமை கொடுங்க கரகரன்னு ஒரு கையெழுத்து போடுவாப்புல. இந்த மாதிரி 6 தடவை தவறை பண்ணி நீ கையெழுத்து போட்டாருன்னு வச்சுங்க, உங்கள் உரிமத்தை கொடுங்க, கிழிச்சு தூர போட்டு வண்டியை உருட்டிட்டு போங்கன்னு போயிடுவாப்புல. சிங்கப்பூர் 12 தவறுகளை பொறுக்குது. உன் பிள்ளை உன் உடன் இருந்தவன் 6 தவறுகளைத்தான் பொறுப்பேன். அதுக்கு மேலே வாழ்நாளில் எப்போவுமே நீ வண்டி ஓட்ட முடியாது. வீட்டில் வச்சு தொடச்சி பூஜை தான் பண்ணணும். ஒழுங்குக்கு வரமாட்டா இல்லைன்னா பார்த்துக்க. இப்போ அந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்ற அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுது. அது இல்லைன்னா சரியாக வராதுங்கிறதுக்கு உனக்கு சான்று சொல்கிறேன். நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, அதனால மதிப்பிற்குரிய பெருந்தகை துணை கூட்டிட்டு வரேன். இவர் பார்த்துக்க, நான் சொன்னால் மதிக்க மாட்டேன், எங்கள் ஐயா சொன்னால் மதிப்பேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இனத்தின் பெருமை மிகு அறிவின் அடையாளம். என் நாட்டு மக்கள் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். சாலை வீதி, குப்பையை இங்கே போடாதீர்கள், இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், போக்கு எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதே என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால் இதில் எந்த விதியையும் கடைபிடிப்பதில்லை. அதற்கு காரணம் என் நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். இப்பத்தான் உங்க மகன் என்ன போடுறேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் ஆபத்தானது. புரியுதா உனக்கு? நான் என்ன சிரம் பாருங்க. இப்போ அவர் எப்படி சொல்றாருன்னா, ஐயா இங்கே பாரு, உலகத்தில் மலேசியா போ, சிங்கப்பூர் போ, துபாய் போ, சவுதி போ, இல்லை அமெரிக்கா போ, ஆஸ்திரேலியாவோ, அந்த நாட்டில் என்ன விதியோ அப்படியே கடைபிடிப்பேன், ஒழுக்கமாக இருப்பேன். மேட்டுப்பாளையத்துலேருந்து போனவொன்னே அப்படி தான் இருப்பான், சூலூர்லேருந்து போனவொன்னே அப்படி தான் இருப்பான். புரியுதா? தொண்டமாலையிலிருந்து போனோம் அப்படி தான் இருப்பேன், தொண்டாமத்துலேருந்து போனவங்க ஒழுங்காக இருப்பான். சொந்த நாட்டில் பாரு, நடு சாலையில் ஒன்று கடிச்சிட்டு இருப்பேன், பீர் போத்தலை குடிச்சிட்டு ரோட்டில் போட உடச்சிட்டு போவேன், குறுக்கு மறுக்குமா பைக்கை போய் அப்படி முன்னாடி நிறுத்துவேன். புரியுதா? பாரு என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க பாரு. குப்பையை எப்படி போடுவேன், அப்படியே குப்பை கூட இருக்குல்ல அதில் போட வேண்டியதானே, வெண்ணெய் கீழே போடுவாப்புல, மாடியில் இருந்துக்கிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க குப்பையை. உன் மகன் ஆட்சிக்கு வந்தவொன்னு என்ன பண்ணு தெரியுமில்ல, வீட்டை மட்டும் எட்டி பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா 2 கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே வரும். பொம்பளை பிள்ளைய கேளி பண்ண, தாலி அறுத்த, பைய அறுத்த, சேட்டை பண்ணான்னு வச்சுக்க, செத்த கொண்டே வருவேன். என்ன பண்ணுவேன், நாட்டையே கண்காணிப்பு கருவி சிசிடிவி கருவியால் நிறைச்சி வச்சிருவேன். ஒவ்வொரு இடமும் 2 கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த ஒரு சோ பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ ஆம் வாட்சிங். நீ ஓட முடியாது, ஒழிய முடியாது, தப்பிக்கவே முடியாது என்கிட்ட. நீ இப்படி தாலியை இப்படி சங்கிலி அறுத்துட்டு அங்கே வருவேன். இங்கே வாடா கலெக்டரா சட்டைய, உட்கார்றா, எடுறா பச்சை மட்டைய, அடா முது தோல் அப்படி சட்டையை கலட்டின மாதிரி பிஞ்சு வரும்ல, உப்பு தண்ணி இருக்குல்ல, உப்பை நல்லா கரைச்சி ஊற்றுவாம்பாரு, அன்னைக்கு ஒரு வழி வரும்பாரு. எந்த ஜென்மத்திலையும் சாகிற வரை நீ தப்பு பண்ண மாட்டேன், பார்த்துக்க. தொலைச்சி போடுவேன். விதியை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும். அளவு கடந்த சுதந்திரம் கொடுத்து என் நாடு கெடுத்துருச்சுங்கிறாப்புல. புரியுதா? இது யாரு தெரியுதா? நம்ம தாத்தே. படிக்காதவன், படித்த பல பேருக்கு வழிகாட்டினவன். புரியுதா? படிக்காத மேதை இல்லை, படித்தவனையெல்லாம் தாண்டின மேதை. இங்க பாரு என்ன பண்றாருன்னு பாரு. வைகையில் ஒரு அணையை கட்டுறார். பல மாவட்டங்கள் வறண்டு இருக்கு. அப்போ அணை வேணும்னு முடிவெடுக்கிறார், நீரை தேக்கணும்னு. அப்போ 20 கிராமத்தை மக்களை காலி பண்றார். மக்கள்லாம் கொந்தளிக்கிறான். மாற்று இடத்தை கொடுத்து பணமும் கொடுத்துறாரு, அதாவது இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுத்துறாரு.
வைரமுத்து ஐயாவுடைய நம்ம ஐயா வைரமுத்து ஊரும் அதில் இருந்துருது, வடுகப்பட்டி அதில் இருந்துருது. அந்த எல்லாம் ஒரு தாய் கிராமம் எல்லாம் போயிடுது. மக்களை வேறு இடத்துக்கு குடியேற்றிட்டு அணையை கட்டுறாரு. கட்டி முடிச்சிடுறாரு. அணையை திறக்க போகிறாரு நம்ம ஐயா. அப்போ 300 பேர் கருப்பு கொடியை கட்டி காமராஜ் திரும்பி போ வராதேன்னு காட்டுறேன். வண்டியை ஓட்டுனவர் கூட இருந்த தலைவர்கள், ஐயா திரும்பி போயிடலாமியாங்க. இல்லை வண்டியை விலைக்கு ஓட்டுன்னே. வண்டியை விலைக்கு ஓட்டி போகிறாப்புல. போய் அங்கே போனால் 300 பேர் இங்கே ஒழிக, இங்கே 10,000 பேர் வாழ்க. பாரு எப்படி எல்லாம் ஊரை காலி பண்ணி போகிறாங்க. அணையை கட்டிட்டாரு. திறக்க போகிறாரு. போகும்போது 300 பேர் வர வேண்டாம் போன்னு கத்துறேன். விலைக்கு போகிறாரு. திரும்பி போகிறாரு. அங்கே 300 பேர் எதுக்குறேன். காமராஜருக்கு 10,000 பேர் வரவேற்கிறேன். இப்போ அந்த தலைவர்கள்ட்ட சொல்கிறாரு, எதை பார்க்க சொல்கிறா இன்னே, எதை பார்க்க சொல்கிறான்ல நம்ம ஐயா சாலை இளைஞரனையார், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுங்கிறப்பல. நீங்கள் பாரு, நிலத்தில் அவரை, கொளிஞ்சி, சனப்பை புல், இந்த செடிகளெல்லாம் அழித்து உரமாக போடுற. இதுவும் உயிர் தான், இதுவும் செடி தான். அழித்து உரமாக போட்டு நல்லா உழுது மக்கி உரமாக்குற. தலைச்சத்து இலைச்சத்தை உரமாக்குற. எதற்காக? இன்னும் ஒரு செடி நல்லா வளர. என்ன செடி? நெல்லு செடி, மிளகாய் செடி, பருத்தி செடி, கத்தரிக்காய் செடி. ஒரு செடி நல்லா வளர பல செடி உரமா விழுகுது. இப்போ உன் மகன் என்ன நினைக்கிறேன், அடுத்த தலைமுறை நன்றாக வளர உரமாக இருக்கிறதுக்காகத்தான் உன் மகன் இந்த களத்தில் நின்று போராடிட்டு இருக்கேன். புரிதுன்னு நினைக்கிறேன். அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இப்ப அந்த 20 கிராம மக்களின் பார்க்காம 6-7 மாவட்டத்தை வாழ வைத்தான் நம் தாத்தன் காமராஜ். இது கேரளா. இந்த மலை கேரளா. இந்த மலை 3-4 கிலோமீட்டருக்கு குறுக்களவில். இதை குடஞ்சி அந்த பக்கம் தண்ணி இடக்கு வீணா. இதை உள்ளே போய் குடஞ்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டா தண்ணியை கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற 1 லட்சம் 2 லட்சம் ஏக்கரை விளைநிலங்களை வாழ வச்சிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் தாத்தாட்ட இல்லை. இருந்தால் இன்னைக்கு நிறைய எந்திரம் இருக்குது. அப்படியே பிளேடு இதெல்லாம் இருக்குது. சரன்னு அறுத்து ஒரு வாரத்தில் வெளியே தள்ளிடுவான். பொக்களின் இருக்கு, உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவான். அன்னைக்கு நாட்டு வெடிகுண்டும் சிறு கடப்பாறையும் சுற்றியும் சம்மட்டியும் தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் 4-5 கிலோமீட்டர் உள்ளே போக முடியும். போய் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டா அங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்துடலாம். இவன் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் திரும்பி வரலைன்னா பிணம், திரும்பி வந்தா பணம். இப்போ குறைஞ்சது 300-400 பேர் செத்துருப்பான், உயிரை கொடுத்துருப்பான். அவன் உயிரை கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கரை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு விளைய வச்சுக்கிட்டு இருக்கான்னா அந்த செயலை நம்ம தாத்தன் துணிஞ்சு எடுதான் பாரு. கனால்னு இன்னைக்கு ஆலியார் அணை இருக்குன்னா அது நம்ம தாத்தன் கட்டுனது. இன்னைக்கு பல மாவட்டம் அந்த இடத்துல பல ஏக்கர் நிலம் செழிப்பாக வளருதுன்னா நம்ம தாத்தன் கட்டுனது. அவன் இதை பொருள்படுத்தாம கட்டின செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். எப்படி செய்கிறார் பாரு. அந்த பக்கம் இருக்கு தண்ணி, மலையை குடஞ்சு கொண்டு வரணும். இப்போ இந்த எந்திரம் இல்லை, இப்போ இந்த எந்திரம் அப்போ இல்லை. என்ன இருக்கு? இது கூட இல்லை. பெட்ரோமேக்ஸு, இந்த அரிக்கன் விளக்கு அதான் இருக்குது. தீப்பந்தம் அதான் வச்சு சுத்தியல், இந்த நாட்டு வெடிகுண்டை வச்சு உடச்சி எடுத்து பல காலங்கள் வேலை செஞ்சு அந்த பக்கம் இருந்த தண்ணியை கொண்டு வந்துட்டாவில். கொண்டு வந்து அந்த கனால் வழியை ஆலியாரில் அணையை கட்டி இன்னைக்கு அவன் பாரு இன்னைக்கு எத்தனை நிலத்தை செழிக்க வச்சிருக்கான்னு பாரு. அந்த செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான செல்வார். இவர் யாரு? மாசெத்துங் சீன புரட்சியாளர். உனக்கு தெரியும், மாவோன்னு செல்லமா சொல்றான். இவன் சீனாவின் கதிர் மஞ்சள் நதி. அந்த புரட்சி அதை செஞ்சனை படையை நடத்தி போகும்போது நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்ப அவரு இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னு போய் அங்க பாரு இதே மாதிரி மலையை தகர்க்கிறாரு. இது மஞ்சள் நதி, சீனாவை வளப்படுத்துகிற மஞ்சள் நதி. என்ன பண்றாரு? அன்னைக்கு அந்த மலைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மக்கள் கேட்குறாங்க, 1 லட்சம் பேர் தான் இருக்கும், இந்த மலையை எப்படி உடைக்கிறதுன்னு. அந்த தலைவன் சொல்றான், மக்கள் தாண்டா 1 லட்சம், கைகள் 2 லட்சம்டாங்கிறான். என்ன நம்பிக்கை விதைக்கிறான் பாரு. உடைச்சு திறந்து தண்ணியை கொண்டு வந்துட்டான். சீனா இன்னைக்கு வளமையா இருக்குன்னா அந்த மஞ்சள் நதி. அதை தான் உங்க பிள்ளை சொல்றேன். எது ஒன்றையும் இழக்காமல்
பிரிதொன்றை அடைய முடியாது. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. சாலை இளந்திரையினர் பார்த்துக்க. இது யாரு? பேருந்து. 60 பேர் போறானா, 60 பேருக்கு பஸ் ஓட்ட தெரியும், பேருந்தோ ஓட்ட தெரியும். 60 பேர் ஸ்டேரிங் இப்படி திருப்பி, ஐயா அப்படி போறியா, இப்படி போறியா, பிரேக்க போடு, லெப்ட்ல திருப்பு அப்படின்னா நீ ஊர் போய் சேர மாட்டேன். 60 பேர் போனாலும் ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். புரியுதா? எல்லாருக்கும் ஓட்ட தெரியும், ஸ்டேரிங் பிடிச்சி இழுக்கூடாது. அப்படி இழுத்தா என்ன ஆகும்? ஊர் போய் சேர மாட்டேன். எங்க போவாயின் பாரு, பாரு எங்க போறாங்க. அதான் பாரு, ஆளுக்கு நீ கருத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்கதான் போவேன். இப்ப கப்பல் 1000 பேர் பயணிக்கிற கப்பலானாலும் ஒரே ஒரு மாலுமி தான் ஓட்டணும். கப்பல் இருக்க எல்லாரும் பிடிச்சி திருப்பினா கப்பல் கரை போய் சேராது. இப்ப இந்த செயலை செய்யறவனுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி. சிடான், பேசாம இருக்கணும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் பாரு. அதுதான் இவன். யார் தெரியுமா? எறும்பு மாதிரி நசிக்கிறவன் சொல்லாத, அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. 6 கால் மனிதர்கள் ஐயா நக்கீரன் எழுதின புத்தகத்தை படி. பெரிய ஆளு. உலகத்துல முத விவசாயத்தை செஞ்சவன் அவன் தான், நீ கிடையாது. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தனியா படிக்கணும். தனியா பேசுறேன். 1 கோடி எறும்புனாலும் ஒரே மூளையாத்தான் செயல்படும் பாரு. இங்கிட்டுலாம் ஓடாது. ஒன்னே மாதிரி சாலையில குறுக்கு மறுக்குமா வண்டி ஓட்டாது. ஒரே எறும்பு, ஒரு முன்னாடி போற எறும்பு எந்த பாதையில போகுதோ அதே பாதையில தான் போகும். ஒரே முளையாத்தான். மரத்து மேல தான் போகும், பாறை மேல போனா, தண்ணிக்குள்ள எங்க போனா போகும், தரையில் போனா போடும், ஒன்னதான் போகும். அதுக்கு பேர் தான் ஒழுங்கு. அந்த ஒழுங்குக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. ஒழுங்கா இருக்கணும் சொல்றோம்ல, ஒபேத ஆர்டருங்கிறோம்ல, புரியுதா? சட்டம் இருக்கு, சட்டம். அதை செயல்படுத்தும் போது ஒழுங்கு வருது இல்ல, அந்த ஒழுங்குதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஓட்டப்பந்தயம் ஓடும்போது எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டத்தோடுன்னு எவனும் சொல்றதில்ல. ஒரு கோடு, ட்ராக். இதுக்குள்ள 1ஆம் நம்பர் ஓடணும், இதுக்குள்ள 2ஆம் நம்பர், இதுக்குள்ள 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பர்னு கோட்டை போட்டதுக்குள்ள ஓடுங்கிறான்ல ஒழுங்கு. அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். எப்படி வேணா ஓடுனா எப்படி ஓடுறான் பாரு. ஒழுங்கா கோடு இருந்தா அழகா ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஓடுறான் பாரு கோட்டுக்குள்ள. எப்படி வேணாலும் ஓடுறான்னா எவனும் ஓட மாட்டான், அடுத்தவனே ஓட விட மாட்டான், இடிச்சு தள்ளி விழுந்துருவான். எந்த சமூகம் வேணும்னு கேளு. இப்ப எந்த ஆட்சி வேணும்? எந்த ஆட்சி வேணும்? இதுவரைக்கும் இருந்த இந்த இளவெடுத்த ஆட்சி, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10,000, பாடுல நின்று நாட்டக்காக செத்து வந்தா 10 பைசா இல்ல. எதிரா ஆட்சி, எதிரா கொடுமடா, கொடுமடாது கொடுமை. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி எதுன்னு தெரியுது. இப்ப பாரு, தீண்டத்தகாத நகரம், அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ், எது? மலேசியா, சிங்கப்பூர். இந்த நாடு எப்படி ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாவாச்சு? ஒரே ஒரு மனிதனின், ஒரு தலைவனின் கனவு, அவனுடைய தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். யாருன்னு பாரு, யாருன்னு பாரு. இது மலேசியா, இது சிங்கப்பூர். இந்த நாட்டில் கடலை தவிர எதுவுமே கிடையாது, நிலப்பரப்பே கிடையாது. மலேசியா வந்து ரப்பர் இருக்கு, சிங்கப்பூர்ல எதுவுமே கிடையாது, வெறும் கடல் தான். மரத்தை கூட வேற நாட்டில இருந்து வேரோட வாங்கிட்டு வந்து தான் நடுவான். மலையும் இல்லை, நிலமும் இல்லை, வளமும் இல்லை, கடல் மட்டும்தான். எப்படி இவ்வளவு உலகத்தில் தலை சிறந்த நாடாச்சு? கல்வியில் எப்படி 3ஆவது இடத்துக்கு வந்தான்? கோயம்புத்தூர் அளவு கூட, ஒரு மாவட்ட அளவு கூட பெருசு இல்லவன். எப்படின்னு பாரு. யார் அளவு? இவன் தான். யாரு? இவன் தான் லீ குவான் யூ, ஆகச்சிறந்த புரட்சியாளவன். ஒரு சின்ன நிலப்பரப்ப தலை சிறந்த நாடா, ஊழல் லஞ்சமற்ற நாடா, ஒழுக்க மிகுந்த நாடா மாத்திட்டான். காரணம், ஒரு தலைவனின் கனவு. என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, அறிவை உணர்வு வெல்வது இயல்பு. ஆனால் உணர்வை அறிவு வெல்வதுதான் உயர்வு. எதையும் ஜனநாயக முறையில் முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்த வேண்டும். புரியுதா? எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக செயல்படுத்த வேண்டும், கடத்த வேண்டும். இப்ப என்ன செய்யறான்? ஜனநாயகமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்திட்டான். அதனால நாட்டை செதுக்கிட்டான். பாரு, merdeka! Lagi sekali yang bersemangat merdeka! 10 years from now, 10 ஆண்டுகளில்
உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன் லீ குவான் யூ சிங்கப்பூரில் சொன்னதை இந்த கொங்கு மண்டலத்திலே கோவை மண்ணிலே மேட்டுப்பாளையத்திலிருந்து உன் மகன் சொல்கிறேன். அதே 10 ஆண்டுகளில் இந்த நாட்டை, என் தாய் நாட்டை, தமிழ்நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் செய்வேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், பசுஞ்சோலை சாலைகள், பசுஞ்சோலை பள்ளிகள், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவன் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை, வறுமைக்கு வறுமை, பசிக்கு பசி. இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சு நடக்கும். This will be a metropolis. Never fear. The next 1000 years, we will be here. இந்த 1000 ஆண்டுகள் நாம் இங்க இருப்போம். முதல் இடத்துல இங்க நான் பாரு என்னென்ன பேசுறான். We will be here. Recognizable. அடையாளம் காணும் வகையில் வாழ்வோம்ங்கிறான். 1000 ஆண்டுகள் தாண்டாலும், ஆனால் நீ உன் அடையாளத்தை தொலைச்சி நிற்கிற. உன் மகன் வந்து சிதைந்த அழிந்த உன் மொழியை மீட்டு உண்மையிலேயே தமிழர் நாடாக மாற்றி மறைக்கப்பட்ட உன் வரலாற்றை மீட்டு எழுதி வரலாற்று தான் ஒரு இனத்தின் குணத்தை உயிரோட வச்சிருக்கும். வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம்ங்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் லெனின். வரலாறு தான் எல்லா தேசியத்திற்கும் வழிகாட்டும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதோ பட்டாடை அணிவதோ அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வது. ஏன் மகன் தனிச்சு நிற்கிறேன்? படிப்பினை. கற்றறிவை விட பட்டறிவு மேலானது படிப்பினை. யார்? என் முன்னவர்கள் பட்டது. அரசியல் விடுதலை, அரசியல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் மாறுதல், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தார் எங்க ஐயா ராமதாஸ். அதே நோக்கத்தில் வந்தார் என் அண்ணன் திருமாவளவன். அதே எண்ணத்தில் வந்தார் என் அண்ணன் வைகோ. அதே மாதிரி வந்தார் என் அருமை சகோதரன் என் அண்ணன் விஜயகாந்த். என்னாச்சு? தனித்து நிற்கும் போது பெற்ற செல்வாக்கை கூட்டணிக்கு போனபோது இழந்தார்கள். 10.5 விழுக்காடு வச்சிருந்தார் மதிப்புமிக்க நம் அண்ணன் விஜயகாந்த். இன்னைக்கு என்ன விழுக்காடு வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? தானிச்சு நிற்கும் போது 6 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வச்சிருந்தார் என் அண்ணன் வைகோ. இன்னைக்கு என்ன வாக்கு? ஏன் உன் மகன் இன்னைக்கு 8.22 8.5 விழுக்காடு. எதனால எனக்கு உயருது? 4.5 லட்சம் வாக்கை முதல் தேர்தலில் சந்தித்தவன் 10 ஆண்டுகளில் 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியாக ரிஜிஸ்டர் பார்ட்டி அல்ல, ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக நிற்கிறான் என்றான். காரணம் என்ன? தனித்து நிற்பதால் என் மக்கள் என்னை நம்புறான். கூட்டணி வைத்தால் இந்த பண்ணியும் பீதாந்திங்கம்னு போயிடுவான். அவன் நம்புறான்டா, என் மகன் சீட்டுக்கு நோட்டுக்கு அலைய மாட்டான், நாட்டுக்காக நிற்பான் என்று நம்புறான். அதனாலதான்டா ஓட்டுக்கு காசு கொடுக்காத போதும் எனக்கு ஓட்டு போடுறான். டேய், உலக வரலாற்றில் வாக்குக்கு காசுதாரன் என்று வாக்கு கேட்கிற இந்த கூட்டத்துக்கு இடையிலே வாக்கு கேட்கிற போற என் பிள்ளைகளுக்கு 1000, 2000, 500, 300, 400 என்று காசை கொடுக்கிற என் தாய் தந்தை நிறைந்த இனமடா இது, நிலமடா. என் பிள்ளை என் அப்ப 2000 கொடுக்குறான், தாத்தா வேணாப்பா வேணாம், 1000 ரூபாய் போதும் என்று. இல்லத்தா நீ வச்சுக்க. இப்படி மாண்பு மிக்க மக்களை பெற்ற இனமடா வைத்தியக்கார. திருக்கோயிலூர்ல பேசிட்டு இறங்கும்போது ஒரு தம்பி குறுக்க ஓடி அந்த அண்ணான் இந்தானா ஐயா, அண்ணா இந்தானா ஐயா, கண்ணு கலங்குதடா. ஒரு வாரமா எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நான் முடி வெட்டவனா, முடியை வெட்டி சேமிச்சேன்னாங்கிறான். அந்த மகனுக்காக இந்த மகன் இந்த மண்ணிலே முடி சூடுவண்டா. இந்த மண்ணில அந்த மகனுக்காக சின்ன பிள்ளைகள் ஆத்தாளப்பன் தின்பண்டம் வாங்கி கொடுக்கிற காசை சேர்த்து 5000, 10,000 பெரியப்பா உன் தேர்தல் செலவுக்கு என்று உண்டியலை கொடுக்கறான்டா. அவனுக்கு அதான்டா நிக்கிறேன் தேர்தல். நீ போட்டா போடு, போலேனா போடா.
அவன் வருவான்டா. நான் சொன்னேன், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கூடத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்தான் பாடுறா. இந்த இடத்துல 2 மாதம் 3 மாதம் குறைஞ்சி போச்சுரா என் பிள்ளைகளுக்கு, டாக்டர் படித்த பிள்ளைகளுக்கு. எம்பிக்கு நிறுத்துறேன் பாரு. ஒட்டுக்கு அங்கே கிடிச்சு இங்கே இடிச்சு ஆள் பிடிச்சிருந்தா என்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்பிட்டு அறிவிடா. என்னைய பரவாயில்லைன்னு ஆக்கிடுவாங்கடா அவங்க. அம்பிட்டு பேசுவாங்க. சாதாரண இனம் நினைக்கிறேன் நீ. 20,000 ஒரு தாய் வந்து கூப்பிட்டு என் தம்பிட்டு கொடுத்து பாடாது. 20,000 நீ 2,000 ஓட்ட வைக்கிற. என் தாய் இந்தாடா 20,000 வச்சு வேலை செய்யடா மகனே. Identifiable. A total population refused to be cowed. We gave them the courage. To the young and to the not so old, I say, look at that horizon. Follow that rainbow. வயது முதிர்ந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், அடிவானத்தை பாருங்கள். ஃபாலோ த ரெயின்போ. வானவல்ல பாடுறா, எப்படி ஏறுதுன்னு பாடுறான். எப்படா ஒரு தலைவன் உருவாக்கியிருக்கான் பாடுறா. ஏண்டா லீக்வானியால முடியும், உன் மகனால முடியாதாடா. டேய் என்னடா லீக்வான்யூ, அவனுக்கு அப்பண்டா என் தலைவன். அதை விட பெருங்கன வச்சிருந்தான்டா என் தலைவன். அவன் பரம்பரை வீரத்தை மொத்தமா தூக்கி சுமந்தான்டா. அவன் முன்னவர்களின் அறிவை மொத்தமா மூளைக்கு வச்சிருந்தான்டா. அவன் ஒரு கனவு வச்சிருந்தான்டா. 200 ஆண்டுகள் தாண்டி என் இனம் எப்படி உயர்ந்து சிறந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற உன்னத கனவை சுமந்திருந்தான்டா. அவன் நிறைவேற்ற முடியல. அந்த கனவை தன் மகனுக்கு கையளித்தான்டா. அந்த கனவை என் பிள்ளைகளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறா. ஆடா புடா, இந்த நிலம் உண்ணுது, இந்த நாடு உண்ணுது, இது உன் உரிமை. இந்த நாட்டை நீ ஆண்டு பிறர் வாழ்வது உன் உரிமை. பிறர் ஆண்டு நீ வாழ்ந்தால் அடிமை. மூக்கணாங்கயிறு ஊறுவது மாட்டுக்கு மகிழ்ச்சியை தராது. அது மாதிரி உன் நிலத்தை நீ ஆளாது எவன் ஆண்டு வாழ்ந்தாலும் நீ அடிமைதான். புரிஞ்சுக்க நீ. Would you mind if we stop for a while? I am calculating. என்ன சொல்றான் பாரு. I am calculating next election, not the next election, next generation. ஓ மகன் என் மொழியில் என்ன சொல்றேன், அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அன்னைக்கு லீக்வானியா சொன்னா சிங்கப்பூர்ல, இன்னைக்கு ஓ மகன் உன் கூட பிறந்தவன் இந்த மண்ணில் சொல்றேன். Not in terms of the next election. I am calculating in terms of the next generation. In 100 years. 100 years. செதுக்குறான்டா நாட்டை. அதை தானே ஓ மகன் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதை கவலைப்படுறேன். என்ன சொல்றேன், கல்வி. கல்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன்றேன். அங்கதான் ஒழுக்கம் இருக்கு, அங்கதான் நன்னறி இருக்கு, அங்கதான் சமூக மேம்பாடு இருக்கு, அங்கதான் சமூக முன்னேற்றம் இருக்கு, அங்கதான் மனித ஒழுங்கு இருக்கு. மனிதனா எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். சாலை விதி சட்டம் எல்லாத்தையும் மோதிச்சிருவேன். என் பிள்ளைக்கு தப்பிக்க முடியாது. கல்வியை எப்படி கொடுப்பேங்கிறது தனியா போட்டு காட்டுறேன் பாரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான், 2 மேலே கொஞ்சமா போட்டு காட்டுறேன். ஆனா நீ தேடு, என்னை தேடு. கல்வியை எப்படி அண்ணன் கொடுக்குதுன்னு பாரு. ஏன்னா 3 மணி நேரம் ஓடாது. பாரா, நீ எனக்கு போடலன்னு போட போடாத, நீ போட்டே போடாத. பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்து. அவரது நம் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வியை கொடுக்கணுங்கிறார். அதே தான் உன் மகனும் சொல்றேன். தாய்ப்பால் குழந்தைக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தாய்மொழி கல்வி முக்கியம். தாய்மொழி தான் சிந்தனை மொழி. அந்த மொழியில் கல்வி. பயிற்று மொழி தமிழ், பாடமொழி கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உலகத்தின் எல்லா மொழியும் என் பிள்ளைகள் விரும்பினால் கற்போம், கற்றுக் கொடுப்போம். எங்கள் கோட்பாடு உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. விரும்பினால் உலகின் எம்மொழியும் கற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கள் மொழி தமிழின் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். அவ்வளவுதான். ஆங்கிலம் படிக்க கூடாது என்பதல்ல எங்கள் நிலைப்பாடு. ஆங்கிலத்திலேயே படிக்க கூடாது, அதான் எங்கள் கோட்பாடு. என் நாட்டு அறிவியலை
என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை, என் நாட்டு வேளாண்மையை எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணும்? கோவை வேளாண் கல்லூரியில் எதுக்கு ஆங்கிலம் பயிற்றுமணி? அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் போய் நெல் இப்படி விளை வைக்கிறது, கத்தரிக்காய் வெண்டைக்காய் இப்படி விளை வைக்கிறது, அங்கே போய் விளை வைக்க போறேன்னா, இல்லை பொள்ளாச்சிலையும் சூலூர்லையும் விளை வைக்க போறேன்னா, மேட்டுப்பாளையத்தில் வைக்க போறேன்னா, எனக்கு அதுக்கிட்ட இங்கிலீஷு ஏண்டா? அடுத்த மொழி எப்படி அறிவாக எனக்கு? இங்கிலீஷ் நாட் அ நாலேஜ், எ லாங்குவேஜ், ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை என்பது நீளம், அழகல்ல. முதல்ல உளவியலா அப்படி நிமிரு, அப்படி நிமிரு.大家都了解了，需要减轻每一个儿女的负担。如果让这样的制度下去，新加坡的社会அங்க பாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் மரக்கண்டு நடுறாப்ல, சோலையாக்கிட்டாப்ல. இதே வேலை உன் மகன் சிறம் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். பனையை நடுவதற்கும் மரங்களை வளர்ப்பதற்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்களுக்கு வேலை. ஒரு வேலையும் செய்யறதில்ல, மரக்கண்ட நடனம் வளர்க்கணும். என் நாடை, என் தாயின் மடியை பச்சை போர்வையால் போத்திடுவேன். புவி வெப்பமாகுது, பருவநிலம் மாறுது, காற்று மாசுபட்டுருச்சு, மழை இல்லை, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. செய்ய மாட்டேன்னு கதை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சுற்றுச்சூழல் பாசறை சார்பா பல லட்சம் மரக்கண்டுகளையும் பனையை நட்டு வளர்த்த பிள்ளை நாங்க. உலகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் 2 கட்சியும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிக ரத்தம் கொடுத்த பிள்ளைகள்னு பாராட்டினது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை கண்ட. Lagi sekali yang bersemangat, merdeka! எப்படி எப்படி கொண்டாந்துட்டார் பாருங்க. stop it, get back to work, restore discipline, then argue your case. Whoever governs Singapore must have that iron in him. சிங்கப்பூரை ஆட்சி செய்ய இரும்பு போல உறுதி கொண்டிருக்க வேண்டும்ங்கிறார். அதைத்தான் உன் மகன் சொல்றேன். இரும்பு போல உறுதியாக. எளிதாக வெற்றி அடைந்தவனின் இதயம் மலரினும் மெல்லிதா இருக்கும். தோற்று 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 வெற்றி அடைந்தவன் இதயம் இரும்பை விட கடினமா இருக்குங்கிறான். உன் மகன் தோற்று 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 வர்றேன், நான் தோற்கல, வெற்றியை விரட்டி கொண்டிருக்கேன். அது என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. பார்த்துக்க நீ. Or give it up. This is not a game of cards. This is your life and mine. I've spent a whole lifetime building this. இவர் பாருங்க, பர்கினோ பாசான்னு ஒரு நாடு, ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன நாடு. இப்ராஹிம் ட்ராரேன்னு ஒரு இளைஞன் 35 வயசு ராணுவ வீரன். அவனை தட்டினா அந்த பர்கினோ பாசாவின் சீமான்னு தான் வரும். வலையொலியில் தட்டினா நான் என்ன இங்கே சொல்கிறேனோ அதை அங்கே அவன் செயல்படுத்திட்டு இருக்காப்ல. இந்த 35 வயசு இளைஞன் செய்கிறத உங்கள் அண்ணன் இந்த நிலத்தில் செய்ய முடியுமா முடியாதா? பாரு எப்படி சதுக்கிறான் பாரு. ஒழுக்கம் பாரு, ஒழுக்கம். இதனாலதான் ஜப்பான் உலகின் சிறந்த டிசிப்ளின் நாடாக மாறி இருக்கு. இங்கு நன்றியை தெரிவிக்க தலை வணங்கும் பழக்கத்தையும் பொது இடங்களில் கைகளை எப்போதுமே சுத்தமாக வை. எந்த மாதிரி பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறான் பாரு. ஒரு வணக்கம், தலை குனிஞ்சு, எங்கே போனாலும் கையை கழுவி பாரு. கொஞ்ச நேரம் ஒன்றுல கூட நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழக்கு தானே 262 தூக்கில் போட போறதில்லை. ஒரு வழக்கில்லை என்றால் விடியாது கிழக்கு. கொள்ளவும் எல்லா இடங்களிலும் வரிசையில் நிற்பது போன்ற அனைத்து நல்ல பழக்கங்களும் 2 வயதிலிருந்தே ஜப்பான் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஜப்பான்ல ஒரு ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படிக்கிற பசங்களுக்கு இல்லைங்க, LKG UKG படிக்கிற குழந்தைகளுக்கு.
தீ விபத்து ஏற்பட்ட உடனே புகை கிளம்பும், அதை சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல துணியை எடுத்து மூக்கை பொத்திக்கணும்னும், அதே நேரம் புகை எப்போவுமே மேல் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி வராது. ஸோ நாம கீழே குனிஞ்ச மாதிரியோ அல்லது நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்பாம இருக்கிற, அதனால தான் எடுத்து எடுத்து போட்டு காட்டுறேன். ஜப்பானில் இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இவன் ஒரு பைத்தியமிட அதை பேச்சு பண்ணுறேன். அதான் போட்டுக்கேன் பாரு, புகை மேலே தான் போகும், கீழே வராதனால பிள்ளை குனிஞ்சு போக சொல்லியிருக்கான். குனிஞ்சு போ இன்னும் பாரு, அப்போவாது கற்றுக்க. இந்த மயஞ்சோரதை நம்பு. படுத்துக்கிட்டே போனோம்னா புகையிலிருந்து தப்பிச்சு எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக வெளியே போயிடலாம்னு அந்த குழந்தைகளுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க செஞ்சும் காட்டியிருக்காங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறான் பாரு. இதை என் பிள்ளைய என் கட்சி கூட்டம் முடிஞ்சோன்னா பார்ப்பேன், என் பிள்ளைகளே போத்திரம் எடுத்து போடும், இதான் அடுக்கும். புரியுதா? உடையை எப்படி வச்சு உட்காரணும், எப்படி இது பண்ணணும், குழந்தையே சொல்லி கொடுக்குறாங்க. இரும்போது துணியை முகத்தில் வச்சுக்கிட்டு தும்மணும், இருமணும். உட்காரும்போது எவ்வளவு நேரம் இருக்கு? 3 நிமிஷம் தானே. இருடா, இப்படி ஒரு நாடை படைச்சிட்டு நல்லா சிரிப்போம்டா. பாருங்க, அந்த அந்த அறையில், அந்த காலனியை அடுக்கிற அறையில் பிள்ளைகள் எவ்வளவு அழகாக அடிக்கிறாங்க பாருங்க. தூக்கி அப்படி இப்படிலாம் போடல பாருங்க. குழந்தையிலிருந்தே ஒழுக்கத்தை கொடுத்துறான். எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறதும் மாணவர்கள் தான், பள்ளிக்கூடத்தை மூடுறதும் மாணவர்கள் தான். பாருங்க, அங்கே அறிவை வளர்க்கும் கல்வி இருக்கு, அது அறிவு கருவறையா இருக்கு. இங்கே வியாபார அறையா இருக்கு. ஓ நாட்டில் பாரு, யாரு மூடுறா பாரு பள்ளிக்கூடத்தை. பொறுப்பை அங்கிருந்தே கொடுத்துட்றான். அவன்தான் சிறந்த தலைமை பண்புள்ள மகனாகவும் மனிதனாகவும் வருவான். இராணுவ கட்டுப்பாடான ஒழுங்கு உபேத ஆர்டருங்கிறோம்ல, அதை தான் அந்த பாரு. இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அப்படி நில்லு, அப்படி நின்று, அப்படி ஒரு ஒழுங்கு இருக்குல்லடா, ஒழுங்கு. அதான்டா அதான் நாடு. எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் போ. இந்த பேரணி இருக்கு பாத்தியா, இதுக்கு பேர் என்ன? எப்படி இருக்கு பார்க்க? இது மாதிரி ஒரு நாடு இருக்கணும்னா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் இது மாதிரி செதுக்க முடியும். இவங்களால செதுக்க முடியாது, சிதைக்கத்தான் முடியும். அவ கட்டுப்பாடற்ற சுதந்திரம் ஆபத்தானது, கேடுதான் வருங்கிறதுக்கு சான்று ஒரு 2-3 பார்த்துரு. அவ்வளோ முடிய போகுது பாரு. எப்படி வண்டியை ஓட்டுறான் பாரு அந்த வைக்க பைய. இங்கே வர்றான், இங்கே வர்றா, எப்படி பூந்து வரான் பாரா, பாரா சத்தாண்டா பல பேர். இங்கே வர்றா பாரா, டேய் பாரா, பார்த்துக்கடா. கட்டுப்பாடு இல்லைடா, ஒழுங்கு இல்லை பாரா. தண்ணிக்குள்ள உண்டி குப்பையை போட்டு ஆத்தையே குப்பையா மூடிட்டான்டா. நெகிழியின் அகலியா மாறிச்சுறான் நதி கடல் எல்லாம் பாரு. கொசு கடிக்குதுன்னா எப்படா கடிக்காம இருக்கு? யாரு வீரன்? நம்ம நாட்டு வீரன். வீரனுக்கு அப்பா யாரு? நம்ம அப்பா. போதையின் பாதையில் போகாதீர்கள், ஒரு அப்பாவா நான் கேட்கிறேன். எந்த அப்பா சாராய கடையை திறந்து விற்பார்? அப்பா அப்பா என்னப்பா பாரு, அவனை பாரு, என்ன பாடுறான்.
தமிழ் குடிமகன்டா, தமிழ் குடிமகன். அவ்வளவுதான்டா, முடிஞ்சிருச்சான், முடிஞ்சிருச்சான், அவ்வளவுதான்டா. மக்கள் ஒழுக்கமாக இருக்க இந்த மாதிரி 4 பேரை ஏற்றிக்கிட்டு ஒரு தலைக்கவசம் கூட அணியாம போறாப்புல. இதெல்லாம் சேட்டை தானே. இங்க பாரு, கோட்டை தாண்டி வந்து நிக்கிறாப்புல. இங்க பாரு 4 பேர் பாரு. இந்த தாயின் அன்பு இருக்கிறா, இது ஆண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதனால முன்னாடி இருக்கிற என் சொந்தங்களின் கருத்துக்கானவன் அல்ல உங்கள் மகன், உங்களின் நலனுக்கானவன். புரியுதா? நான் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறேன், உண்மையிலேயே பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அதனால தான் நான் உங்களை நம்பி நம்பி இந்த களத்திலே தொடர்ந்து நிற்கிறேன். அதை கவனிச்சுக்கணும். நீ எப்படின்னு கேளு, எல்லாரும் மாநாட்டிலையும் சாகுது. 6-7 லட்சம் பேர் கூடியிருக்காங்க திருச்சியில். நாங்கள் எப்படி கூடணும், எப்படி கலைஞ்சோம், ஒரு தடம் இல்லை. எப்படி எப்படி இங்கே பாரு, ஆற்றுல ஆண்டுதோறும் அழகர் இறங்குறாரு. 15 லட்சம் பேர் கூடுறோம். எங்கள் அழகர் காவல் நிலையத்தில் எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்கல, ஒருத்தனும் சாகலை. ஏன்? பக்திக்கு என் மக்கள் பக்தியில் கூடுறான். நாங்கள் 7 லட்சம் பேர் கூடியிருக்கோம், ஒரு சின்ன தொல்லை இல்லை. காரணம், நாங்கள் கொள்கைக்காக கூடுறோம். மற்றது எதுக்கு கூடுதுன்னு நீ பார்த்துக்க. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களே, இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் மகத்தான கனவை சுமந்து மனதுக்குள் அதை வைத்து ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி இந்த நிலத்திலே ஆகச் சிறந்த நாடாக மாற்றி படைக்க பெருங்கனவோடு நிற்கிறோம். அதனால் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை இந்த மண்ணிலே கோவை மண்டலத்திலே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி. இங்கே மேட்டுப்பாளையத்தில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி இளங்கலை வணிக நிர்வாகம் படித்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யும். கவுண்டம்பாளையத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முதுகலை வணிக மேலாண்மை படித்த நர்மதா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னமே வெல்லவில்லை என்றால், வேளாண் குடிமக்களே வாக்கு செலுத்தவில்லை என்றால், வேற்று நாட்டில் இருந்தால் வாக்கு செலுத்துவார்கள். விவசாயி வெல்லவில்லை என்றால் உங்கள் உரிமை எப்படி மீட்கப்படும், காக்கப்படும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முன்னெடுத்த அத்தனை வேளாண் போராட்டத்திலும் உங்கள் மகன் நின்றிருக்கிறேன், உங்களோடு வந்து நின்றிருக்கிறேன். அந்த போராட்டத்தை தந்தவர்கள் ஒரு பக்கம், அந்த போராட்ட தீர்க்க உங்களோடு வந்து நின்ன ஒரு மகன் ஒரு பக்கம். யாரோடு நீங்கள் நிற்கப் போகிறீர்கள், அதுதான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி எதை சொல்லும்? நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நான்